அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பொருளாதாரத்துல பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நாம இதுல பார்க்க போறது 5வது 5ஆண்டு திட்டம். 5வது 5ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் எவ்வளவுனா 1974 முதல் 1979 வரை உள்ளதுதான் இதோட திட்ட காலம். இந்த மாதிரியை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா டி தார் அவர்களோட மாதிரியை வச்சுதான் இந்த 5வது 5ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா வேளாண்மை சுரங்கத் தொழிலுக்கு முக்கியத்துவம் வழங்கணும் அப்படின்றத இந்த 5வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமா இருந்துச்சு. இதற்கு இலக்காக எவ்வளோ நிர்ணயிச்சிருந்தாங்கன்னா 4.4%. ஆனா இத்திட்டம் வளர்ச்சி பெற்றது 4.8% அளவுக்கு வளர்ச்சி பெற்று வெற்றி பெற்றது. ஆனா இது அடுத்த ஆட்சி 1978ல மாறினதுனால ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால இந்த 5வது 5ஆண்டு திட்டம் முடியறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1978லே கைவிட்டுறாங்க. அடுத்ததான் சுழல் திட்டம் அப்படின்னு நடக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திட்டாங்க. அதுக்கு பேர் தான் சுழல் திட்டம். இந்த சுழல் திட்டம் 1978ல இருந்து 79 வரைக்கும் செயல்படுத்தினாங்க. ஒரு வருட காலத்திற்கு தான் இந்த சுழல் திட்டம் செயல்பட்டது. இதை யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா ஜனதா கட்சி தான் அறிமுகப்படுத்தினாங்க. பர்டிகுலரா அதுல யாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் இந்த சுழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. நாளைக்கு 6வது 5ஆண்டு திட்டம் பத்தி பார்க்கலாம்.